ஏப்பா பாத்து போக கூடாது. என்னடா என்ன தெரியலையா? எருமை, நாய, பண்ணி வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? பரவாயில்ல, எடுத்த துண்டு துண்டா போட்டுருவேன். ஐயோ போயிருவான்னு பார்த்தா நிக்கிறானே. ஐயோ உரைக்கிறானே. ஐயோ வர்றானே. அடிச்சு போவானா? இப்பவே ஒண்ணுக்கு வருதே. வணக்கண்ண, பாத்து போகண்ண. என்ன சொன்ன? எருமை, கழுத, பண்ணி, நாயா? இது மேல ஏற்றிக்கூடாது பாருங்க. இப்ப எனக்கு அடிபட்டதை பத்தி கூட நான் கவலைப்படல. உங்களுக்கு அடிபட்ட கூடாதுன்னு நீங்க நல்லா இருக்கணும். மன்னிச்சுக்கண்ணே. அடிப்பான்னு பார்த்தா களம் அடிச்சுட்டு போறானே. இப்படின்னு தெரிஞ்ச கூட கொஞ்சம் திட்டி பண்ண. நம்ம செவலை பத்தி சென பிடிக்க மாட்டேங்குது தம்பியோ. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஆஸ்பத்திரி கொண்டு போட்டுமா? தம்பி கண்ணு தெரியுமா? மங்காவ மாமே அந்த வாத்திப்பல் கட்டி கொடுக்க போறான். என்ன உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் நடக்கணும். தலைமை தாங்கணுமா? தலைமறைவா போகணும். என்னன்னு? உன் தலை காணாம போயிரும். என்னடா கோட்டைச்சாமி, என்னடா இது? தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல பதவளை கட்டுது. இது வேற மாதிரி விவகாரம் தம்பியோ. இல்ல, நான் நம்ப மாட்டேன். கஸ்தூரி அப்படிப்பட்டவ இல்ல. அப்படியா? வேற எதுக்காக நெத்தம் வாய்க்கு ருசியா வக்கனையா அவனுக்கு கோழி குழம்பு வச்சு தராளாம்? வேற எதுக்காக அன்னாட அவன் கலத்தி போடுற அன்றாயிரம் துணியில இருந்து அம்புட்டு துணியும் துவச்சு போடுறாளாம்? மாயவரத்து மயிலக்கால கணக்கா மான ஒருத்தன் வீட்டுக்குள்ளே இருக்கானே, அவனுக்கு ஒருவா புளிச்ச தண்ணி கூட கொடுக்காம அசலூர்காரனுக்கு மாத்திரம் அம்பு விட்டு சவரட்ன செய்யறான்டா. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. இவங்க சொல்றதுலாம் பொய்னு கஸ்தூரி வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். பரிசுத்தமானவங்க இவங்க கிட்ட எல்லாம் சபதம் போட்டுட்டு வந்திருக்கேன். என் நம்பிக்கை வீணாக்கிடாத. வாத்தியாரு நீ மனசால கூட நினைக்கலன்னு இந்த சூடத்தை அமைச்சு சத்தியம் பண்ணு. மாப்பிள்ள, நாளை கருக்கல்ல உங்களுக்கு என் மகளுக்கும் கல்யாணம்.
வாக்கப்பட்டு போனா நாம 2 பேரும் ஒருத்தருக்குதே வாக்கப்பட்டு போகணும்னு சொல்லுவீங்க. அப்பெல்லாம் நீ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா நீ நெசமாத்தையே சொல்லிருக்கேன்னு எனக்கு இப்ப தாண்டி புரியுது. இங்கிற சோத்துல இருந்து உடுத்துற சீல வரைக்கும் எல்லாத்துலயும் பாதி பங்கு கொடுப்பியே, அதெல்லாம் கட்டிக்க போற புருஷனை தட்டி பறிக்கிறேன்னு இப்ப தாண்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ கட்டிக்கிறணும்னு ஆசைப்பட்டிருந்தா நான் சந்தோஷமா விட்டு கொடுத்திருப்பேன். நான் கட்டிக்க போறேன்னு தெரிஞ்சும் நீ வச்சுக்கிறணும்னு ஆசைப்படுறியே, இது எதிரடி சேர்த்து ஒருத்தனையும் நெரிச்சு ஒருத்தனுக்கே வாக்கப்பட்டு ஒருத்தனுக்கே முந்தாணி விரிச்சு அந்த ஒருத்தன் கையாலே வெந்து போறது தாண்டி ஒவ்வொரு பொட்டச்சிக்கும் பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சு அதை நீ நினைக்க விடாம பண்ணிட்ட. நீயாவது சந்தோஷமா இரு. நாளைக்காலையும் எனக்கு கல்யாணம் அவசியம் வந்தேன் என்று பிடிச்சு போன வெள்ளி படத்தை கடிச்சு பார்த்தா வெள்ளி தெரியும், கசப்பா இனிப்பான்னு. தரக்குறைவா பேசினப்போ அதை தட்டி பேச என்னால முடியல. ஆசைப்பட்டவ அடுத்தவனை கட்டிக்க போறான், அதை தடுக்கவும் என்னால முடியல. அப்புறம் நான் எதுக்கு இந்த ஊர்ல இருக்கோம்? ஆசைப்பட்டவளை அடையணும்னு நினைக்கிறது ஆம்பளை குணம். ஆசைப்பட்ட அவனுக்காகவே அழியணும்னு நினைக்கிறது பொம்பளை குணம். நான் மங்காவை சொன்னேன். உனக்கும் மங்காவுக்கும் தான் கல்யாணம், அதுக்கு நான் பொறுப்பு. உன்னைய தொட்டதுக்காகவே ஒருத்தனை வெட்டி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் நானு. ஆனா இன்னைக்கு உன்னையும் வாத்தியாரையும் சம்பந்தப்படுத்தி இந்த ஊரை கேவலமா பேசு. இதை கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியா கஸ்தூரி? நாளைக்கு காலையில உனக்கும் வாத்தியாருக்கும் கல்யாணம். சரிங்களா, நீ இஷ்டப்படியும் நடக்கட்டும். ஆனா ஒண்ணு, உன் பணத்துக்கிட்டே ஒரு தாலி கட்ட வேண்டியிருக்கும். எரிந்து போன கற்பூரத்துக்கு மறுபடியும் உருவம் வருதே வராது மாமா. ஒன்னா பிறந்தா ஆசைப்பட்டவனோட வாழணும், இல்ல ஆசைப்பட்டவனோட சந்தோஷத்துக்காக வாழணும். நீ உசுரோட இருக்கிறது ஆத்தியாரை மங்காவையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக. இப்ப அது ஒன்னாலதான் மாமா முடியும். நான் சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். துடியத்துக்குள்ள இந்த கல்யாணம் நடந்தாகணும் மாமா. என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்த? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ யாரு? இந்த ஆள் ஒரு நம்பிக்கை நோக்கி இந்த ஆளை நான் கட்டிக்க மாட்டேன். வேண்டாம், உங்க அக்கா மகளை கட்டிக்க. அடிச்சா தகுதி போடுவேன். எங்க அக்கா மக சொன்னதுனாலதான் உனக்கும் வாத்தியாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு வந்திருக்கேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் வாய மூடிக்கிட்டு பேசாம இரு. பாம்பு குத்துக்குள்ள குடும்பம் நடத்தினாலும் நடத்தலாமே தவிர பூமி பிடிச்ச பொம்பளைக்குள்ள குடும்பம் நடத்த முடியாது. கஸ்தூரி மேல இவருக்கு இருக்கிற சந்தேகம் தீராம நான் எப்படி ஒரு கருத்துல தாலி கட்ட முடியும்? சொல்லி அந்த வாத்தியானையும் மங்காவையும் உன் மாமன் கூட எங்கடி கடத்தி விட்ட? சொல்ல மாட்டேன். உன் கள்ள புருஷனுக்கும் மங்காவுக்கும் எங்கடி கல்யாணம் நடக்குது? சொல்ல வைக்கிற. இப்போ உனக்கு என்ன தெரியணுங்கிற? கஸ்தூரிக்கு இவருக்கு என்ன வரும்? கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் புருஷனுக்கும் பொஞ்சாதிக்கும் இருக்கிறவங்க. வாத்தியாரை பொறுத்த வரைக்கும் ஆத்தாளுக்கும் மகனுக்கும் இருக்கிறவங்க. தாரமாகணும்னு ஆசைப்பட்டவளை தாயின்னு கூப்பிட்டதுனால தாயாவே இருந்து இவனு உனக்கு தாரவாத்து கொடுத்துட்டாமா. என் மகன் கஸ்தூரிய உசுரோட தீல வச்சு கொளுத்த போறாங்க. சாம்பல் ஆகிறதுக்கு தாண்ட நான் உசுரோடவே இருக்கேன். கல்யாணம் நடக்கிற இடத்த மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். கிட்ட வந்த ஒக்க மக சாம்பல் ஆயிடுவான்.
நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை? எனக்கு தேவை அவளை என்கிட்ட அனுப்பிச்சிரு, ஒக்கா மகளை உன்கிட்ட அனுப்பிச்சிரு. வேணாம் மாமா, நான் செத்தாலும் பரவாயில்ல, வாத்தியாருக்கு மகன் கல்யாணம் பண்ணி வச்சிரு மாமா. உனக்கு நான் தானே வேணும், வந்துட்டேன், விட்டுரு. இது புத்திசாலித்தானா? இருந்தாலும் நீ ஓடுகாலி, உன்னை நம்பவே முடியாதுரி. அதனால இப்பவே உனக்கு தாலியை கட்டிடுறேன்.